இது நீங்கள் உருப்படியாக செஞ்சாலே போதும். ஒரு குடிகார ஹஸ்பண்ட் இருக்கான், நாளைக்கு செத்துறான்னு சொல்கிறாங்க, நாளைக்கு செத்து போயிடுறான். நாளைக்கு செத்து போயிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த தாலி ஏன் அவனை காப்பாற்றலை? இப்போ தாலி போட்டிருக்கீங்க இல்லையா, நீங்கள் தாலி ஏன் போட்டிருக்கீங்க? புருஷன் உசுறு தான் அப்படின்னு சொல்லி தாலியை போட்டிருக்கீங்க. அப்படின்னா உங்கள் புருஷன் சாகக்கூடாதுல்ல, கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கணும்ல. அவன் ஏன் செத்து போகிறான்? அப்படியே அவன் செத்து போனாலும் அந்த தாலியை அறுத்து அதை என்னவோ அந்த பூவும் பொட்டுமே அவன் தான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்த மாரி ஒரு ரியாக்ஷன்ஸ். பூவும் பொட்டும் எந்த ஒரு ஆம்பளையும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கல. பூ பொட்டு அப்படின்றது நம்ம பிறக்கும் போதுலேருந்தே நம்ம கூட இருக்கிறது. அது யாரும் நமக்கு இடையில கொடுக்கல. ஸோ இஃப் சம் ஒன் உங்கள் வீட்டில் அம்மாவே இருக்காங்க, விடவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பூ போட்டு வைக்கலன்னா, ஏமா வைக்கல, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரேஷனில் இருக்க பசங்க சொல்லுங்கள். தட்ஸ் அ கிரேட் திங். என்னம்மா நீ வைக்கல, நீ எல்லா ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ செய், எவன் என்ன சொன்னால் என்ன, புருஷன் இருந்தால் தான்மா தாலி எடுக்கணும், அப்போ தான் அதோட மகிமையே உனக்கு தெரியலம்மா அப்படின்றாங்க அந்த அம்மா. எனக்கு என்ன மகிமை, என்ன தாலி, என்ன ஒரு ஏமாத்து வேலை, பித்தலாட்டு வேலை. உங்களுக்கு நம்புறீங்களா? தாலி போட்டிருக்கேங்க, எனக்கு என் ஹஸ்பண்ட் முக்கியம் நான் நினைக்கிறேங்க, நான் எனக்கு ஒரு நம்பிக்கைங்க அது மேலே அதனால வச்சுருக்கேன் அப்படின்னா ஐ ரெஸ்பெக்ட் யூ. உன் நம்பிக்கையை உன்னையோட வச்சுக்கோ. நீ தாலி போட்டுட்டு சுற்றுறன்றதுக்காக தாலி போடாத ஒருத்தவங்களை பார்த்தா தப்பாக பேசாத. அது அவங்களோட கருத்துங்க, அது அவங்களோட விஷயம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா பார் அந்த பொண்ணு இப்படி போட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டரே நீங்கள் அசாசினேட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. என்னோட கருத்தை அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க பேசினவங்க எல்லாரை பற்றி என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, இல்லை அவங்க அதிகமாக கொடுமை அனுபவிச்சிருக்காங்க, அதே கொடுமையை அவங்க மருமகளுக்கு கொடுக்கணும். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க பசங்களை அவங்க மருமகளுங்க எப்பயுமே ரூல் பண்ணக்கூடாது. 2. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க யாருமே அந்த பொண்ணை ஒரு சக ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணாக ஏற்றுக்க ரெடி கிடையாது. அவங்க என்னவா எதிர்பார்க்குறாங்கன்னா, வீட்டுக்கு வந்தியா, ஆடு மாடு மாதிரி வேலை செஞ்சியா, நல்லா தின்னியா, அதுவும் மிச்சம் மீதியாக சாப்பிட்டியா, நீ ஒரு ஆளாக ஓரமாக இருந்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான வீட்டுக்கு வேலை செய்ய வரவங்களுக்கு கூட ஒரு கூலி கொடுப்போம். அதை விட ஒரு லைன் கீழேயான ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பெண்களை அவங்க வீட்டு மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான மாமியார்கள் தான் இருந்தாங்க. உண்மையிலே அந்த மாதிரியான எண்ணமுடைய மாமியார்கள் வீட்டுக்கு மருமகளாக இருந்தாலும் சரி, இருக்க போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சரில் அந்த பசங்களுக்கெல்லாம் எனக்கு இப்போ யோசிக்க தோணுது, ஒரு வேளை கல்யாணம் ஆகாத பசங்களாக இருந்தால் எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆகுன்ற அளவுக்கு எனக்கு தோணுது. பிகாஸ் அந்த பசங்கிட்ட இருப்பாங்க அந்த குழந்தைங்க அந்த வீட்டில் மருமகளாக இருக்கவங்களாம் அப்படின்ட்டு எனக்கு இப்போ கூட நினச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது.